சனாதன தர்மம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்து மதம் தான் சனாதன தர்மம். இவனுங்க இந்து மதத்தை அடிப்பேன்னு சொல்லி பேசுனா, ஆனால் நம்ம மக்கள்லேயே பல இந்துக்கள் சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாமல் அவன் சனாதன தர்மத்தை சொல்கிறான், இந்து மதத்தை சொல்லியே அவன் ஏதோ பொடிப்பையும் பேசிட்டு போகிறான் விடுங்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறான். அதாவது நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் ஒரு மதத்தை அழிப்பேன்னு சொல்லி பேசுறது ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரிய. அங்கே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய சபாநாயகர் அவர் நடவடிக்கை எடுக்கல. ஏன் காரணம் நமக்கெல்லாம் தெரியும். முன்னாடி சட்டமன்றத்தில் நம்மளுடைய சனாதன ஒழிப்பு புகழ் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஏற்கனவே பேசி அதுக்கு பிறகு நாடு முழுக்க பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் எல்லா வழக்கையும் ஒன்றா சேருங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னால் அலைய முடியல ஐயா அப்படிலாம் சொல்லி கெஞ்சி கேட்டு பார்ப்போம் விசாரிப்போம்னு சொல்லி நிலுவையில் இன்னும் கூட வழக்கு இருக்குது. அதே மாதிரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இவர் போய் அவரை கைது பண்ண சொல்லி அப்புறம் போய் ஜாமீனில் இருக்கார். இந்த ஜாமீனில் இருக்கக்கூடியவர் எம்எல்ஏவாக இப்போ மீண்டும் சட்டமன்றத்தில் பதவி ஏற்றுக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக போகிறாரு. இவங்க எப்பெல்லாம் இந்து மதத்தை தாக்கி பேசுகிறாங்களோ அப்போல்லாம் உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை நாம் பதிவு செஞ்சுட்டே இருக்கோம். இந்த தேர்தல் சமயத்தில் போய் கோவிலாக போனவர், அவர் வீட்டில் அவங்க அம்மா கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. சனாதன தர்மம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்து மதம் தான் சனாதன தர்மம். இவனுங்க இந்து மதத்தை அடிப்பேன்னு சொல்லி பேசுனா இன்னும் பிரச்சனையாகிடும், மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய்டும்னு. இந்த சனாதன தர்மம்னா ஏதோ ஒரு வித்தியாசமான சொல்லு, தமிழர்களுக்கு அறிமுகம் இல்லாத சொல்ல ஒன்றுத்த சொல்லி அது சனாதன தர்மம், இந்து மதம் வேற சனாதன தர்மம் வேறங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்து மதத்தை அழிக்கிறது தான் சனாதன தர்மம், வேற ஒன்றும் இல்லை. சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னால் இந்து மதத்தை அழிக்கிறது தான் அர்த்தம். ஆனால் நம்ம மக்கள்லேயே பல இந்துக்கள் சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாமல் அவன் சனாதன தர்மத்தை சொல்கிறான், இந்து மதத்தை சொல்லியே அவன் ஏதோ பொடிப்பையும் பேசிட்டு போகிறான் விடுங்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், பொடிப்பையும் பேசுனா பிரச்சனை இல்லை, அவன் நம்முடைய மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் பேசுகிறார், அதுவும் சட்டமன்றத்தில் பேசுகிறார். சட்டமன்றத்தில் அதாவது நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் ஒரு மதத்தை அழிப்பேன்னு சொல்லி பேசுறது ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது. அங்கே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய சபாநாயகர் அவர் நடவடிக்கை எடுக்கல. ஏன் காரணம் நமக்கெல்லாம் தெரியும். இப்போல்லாம் அவரை பற்றி ஒரு விளம்பரம் பெரிய அளவுக்கு பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்கு. அவர் முன்னாடி எப்படி பைபிளில் கிறிஸ்தவத்தை பரப்பிட்டு இருந்த வேலையில் தான் நான் இருந்தேன் எல்லாம் சொல்லியிருந்தார். அதனால் சனாதன தர்மம் இந்து மதம் ஒழிக்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை, அதனால் பேசலை. சோசப்பு விசை அவரும் இதை கண்டிக்கவே இல்லை, மற்றதுக்கெல்லாம் கண்டிக்கிறவர் மற்றதெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் இதுக்கு பற்றி வாய் திறக்கலை. சரி, இவங்க ரெண்டு பேர் தான் இப்படின்னு சொன்னால் அந்த சட்டமன்றத்தில் 233 எம்எல்ஏ இருக்காங்க. அதாவது 232 இந்த உதயநிதி ஸ்டாலினை கழித்து 232 எம்எல்ஏ. அதில் பெருவாரியான இந்துக்கள் எந்த கட்சியை சார்ந்தவனும் வாய் திறக்கலை. ஏதோ விதிவிலக்காக இன்றைக்கி பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகனர் பார்த்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், உதயநிதி ஸ்டாலின் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இது எல்லா மதத்துக்கும் சமமான அரசாங்கம் தானே சொல்லி ஆட்சியில் வந்தீங்க, ஏன் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சட்டமன்றத்தில் பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காருங்கிறதுல அந்த வகையில் அவரை பாராட்டுகின்றோம். ஊட்டி எம்எல்ஏனுடைய ஒற்றை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒற்றை எம்எல்ஏ அவர் இது கேள்வி கேட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது, உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவரை தவிர்த்து மற்ற எம்எல்ஏ அதிமுகவில் திமுகவில் நெத்தியில் பொட்டு வச்சிருக்காங்க, ஒரு பையன் இதை பற்றி பேசவே இல்லை. சட்டமன்றத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நவத்வாரங்களையும் அடக்கி ஒடுக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அது வீரன் சூரன் கோவிலுக்கு போகிறது எல்லாத்துக்கும் விழுந்து கும்புறது எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் சட்டமன்றத்தில் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தன் பேசுவார்னு சொன்னால் அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் அந்த ஜடத்துக்கும் உங்களுக்கும் என்னையா வித்தியாசம் இருக்குது? நீங்கள் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க, எதுக்கும் வித்தியாசம் இல்லாதவங்க. அதாவது உங்களுக்கு உணர்வு, இந்த வேகம், இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்து மத உணர்வை பொறுத்த வரைக்கும். அதனால் நாம் இந்து முன்னணி சார்பில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு சென்னை சிவானந்தா சாலை ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில்
இந்த உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக அரசாங்கத்தினுடைய எண்ணத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகிற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆகையினால நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்துக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரெல்லாம் நாம் கொஞ்சமாவது ஹிந்து உணர்வு எனக்கும் இருக்குங்க, இந்து மதம் நானும் கூட இந்து தாங்க, எனக்கும் இந்து உணர்வு இருக்குங்க, என்னுடைய மதத்தை பேசினா நான் கேள்வி கேட்க வரணுங்க அப்படின்னு அரசியல் சார்பற்று அத்தனை பேரும் வர சொல்கிறோம். வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்து முன்னணி நாம் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நம்முடைய பேரம் பேத்தி இந்துவாக இருக்கணும்னு சொன்னால் இந்து உணர்வோடு நாம் இன்னைக்கு வீதியில் இறங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகையினால் அனைவரும் வாருங்கள், நாம் ஒன்றுபட்டு போராடுவோங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்முடைய பணிவான வேண்டுகோளாக உங்கள் முன்னே வைக்கின்றேன்.